நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பொழுதியின் இனிய வணக்கம். தேர்தல் தேதி அப்படின்னு நெருங்கிருச்சு. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஐயோ தேர்தல் வருது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த நிலைமையில் கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. ஏதோ 1-2 கட்சி மட்டும் தான் இன்னும் வேட்பாளர் அறிவிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் தான் போட்டி போட போகிறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ திருமாவளவன் அவர்களை எதிர்த்து போட்டி போடுவதற்கு ஒரு வலுவான கேண்டிடேட் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே தீவிரமாக களப்பணி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆலோசனை கூட்டங்கள்லாம் போட்டு பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் ஒரு கட்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு நபரை கூப்பிட்டுருக்காங்க, வாப்பா தொக்கா தூக்கி நீ தான் திருமாவளவனை எதிர்ப்பதற்கு கரெக்டான ஆளாக இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த வேட்பாளர் நிப்பாட்டுவதற்காக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க, திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக என்னால் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வேட்பாளர் எந்த வேட்பாளர், அந்த வேட்பாளர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்ற முழு விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம். நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக என்னால் போட்டி போட முடியாது, தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன ஒரு நபர் யாருன்னா முருகுமாறன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயோ சாமி ஆளை விட்டுருங்க, திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக என்னால் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கியிருக்காரு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுறாங்க, திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஒரு வலுவான ஆள் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்ப மனு எல்லாமே கோர்றாங்க. தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட யார் யாரெல்லாம் போட்டி போட விரும்புகிறீங்களோ உங்களுடைய விருப்ப மனு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. ஸோ யார் யார் விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னா, சிதம்பரம் தொகுதியினுடைய முன்னாள் எம்பி சந்திரகாசி என்று சொல்லப்படும் நபர், அவர் விருப்ப மனு கொடுக்குறாரு. அதே மாதிரி கடந்த சிதம்பரம் தொகுதி தேர்தலில் திருமாவளவர்களுக்கு எதிராக போட்டி போட்டு தோல்வியுற்ற நபர் இருப்பார் இல்லையா, சேகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா விருப்ப மனு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற நபர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, நானும் போட்டி போடுறேங்க அப்படின்னு சொல்லி அவருமே விருப்ப மனு கொடுத்துருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஓவராலாக ஒரு 20 வேட்பு மனு கொடுத்துருக்காங்க. சார் 20 விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. நான் திருமாவளவர்களுக்கு எதிராக போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி 20 விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு என்ன பண்ணுறாங்க, அந்த 20 மனுக்களுமே ஆய்வுகள் பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி இந்த 20 நபரும் வேஸ்ட், சரி வராது, நம்மளாம் ஒரு ஆள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி கடந்த 2016ஆம் ஆண்டு காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போட்டு வெற்றி பெற்றார் தெரியுமா, திருமாவளவர்களுக்கு எதிராக போட்டி போட்டு வெற்றி பெற்ற முருகுமாறன் என்று சொல்லப்படுகிற நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீ தாயா கரெக்டாக இருப்பா வாயா அப்படின்னு சொல்லி அவரை கொத்தா தூக்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ சாமி ஆளை விட்டுருங்க, திருமாவளவர்களுக்கு எதிராக என்னால் போட்டி போட முடியாது, தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கியிருக்காரு. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு, அதாவது என்னால் அதிகமாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை சொல்லி நான் போட்டி போடலை, அதுவும் திருமாவளவர்களுக்கு எதிராக போட்டி போடலை அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கியிருக்காரு. ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குழம்பி போயிருக்காங்க, யாரா அடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி குழம்பி போயிருக்காங்க. சரியா? ஸோ இந்த விஷயத்தில் அதாவது அந்த முன்னாள் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா முருகுமாறன், ஜகா வாங்கினார் இல்லையா, அந்த ஜகா வாங்கின முன்னாள் எம்எல்ஏ அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி சொல்கிறாரு. செலவு பண்ண முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வரையறை வச்சுருக்காங்க, இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு வரையறை வச்சுருக்காங்க. ஸோ அதையும் மீறி என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதாக இருந்தால், திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேண்டிடேட் ஒரு வலுவான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்ததன் விளைவுகளால் தான் அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு நம்ம அதிகமான பணங்களை செலவழிக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி உணர்ந்ததன் விளைவுகளால் தான் என்னால் அதிகமாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆக மொத்தத்தில் திருமாவளவன் என்று சொல்லப்படுகிற கேண்டிடேட் ஒரு வலுவான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் மெயினான காரணம் கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப யதார்த்தமான உண்மை, சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. திருமாவளவன் அவர்களுக்கு செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொது சமுதாய மக்களுமே கூட திருமாவளவன் அவர்களை ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவருடைய களப்பணி அந்தளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப அதிகப்பட்டிருக்கு. ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக பறிக்கப்படுகின்றது. இதை முதலாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் யாருன்னா திருமாவளவன்.
அவர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த ஹர்ஷவர்தன் போய் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாரு. அடுத்து களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு. யாருக்கு? ஓபிசி மக்களுக்கு ஆதரவாக. ஓபிசின்னு யார்? பிசி, எம்பிசி, வன்னியர், நாடார், கவுண்டர், இவங்க எல்லாமே ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த கூட போராட்டம் பண்ணல, இவர் போராட்டம் பண்ணார். ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணார். இன்னைக்கு வேணா படிக்காத நபர்கள், படிக்காத தற்கூரிகள் வேணா சொல்லலாம், திருமாவளவன் ஒரு ஜாதி தலைவர், அவர் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படித்த நபர்களுக்கு தெரியும், ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது நமக்காக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ண ஒரு தலைவர் யாருன்னா அது திருமாவளவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் இருக்கிற இந்த படித்த இளைஞர்களுக்கு தெரியும். ஸோ அதன் விளைவாக தான் அவருடைய வந்து செல்வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவருடைய போராட்டத்தின் மூலமாக தான் மறுபடியும் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 27% இடஒதுக்கீடு மருத்துவ மத்தியத்துக்குள்ள கொடுத்தாங்க. இன்றைக்கி ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து டாக்டராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு திருமாவளவன் காரணம். ஸோ அவருடைய செல்வாக்கு வந்து அந்த தொகுதியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அவருடைய செல்வாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, பாலிசி மேக்கிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தில் அவருடைய களப்பணி என்பது ரொம்ப அதீதமான களப்பணி. இப்போ நீங்கள் எடுத்துங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்தம் 40 எம்பிகள் இருக்காங்க. இந்த 40 எம்பிகளில் விரலூட்டி எண்ணிடலாம். டிஆர் பாலு அடிக்கடி பார்லிமெண்ட் போவார், ஆர் ராசா அடிக்கடி பார்லிமெண்ட் போவாங்க, கனிமொழி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அடிக்கடி போவாங்க. அதே மாதிரி இந்த மருத்துவர் செந்தில் ஒருத்தர் இருக்கார் திமுகவில், அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அடிக்கடி போவார். அதே மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. ஆனால் இவர்களை தவிர்த்து தமிழ்நாட்டின் சார்பாக பார்லிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு கூட்டத்தொடருக்குமே போகின்ற ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா திருமாவளவன், அவர் தான். ஸோ வந்து அவர் போய் பாலிசி மேக்கிங் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா பேசியிருக்கார், நிறையா கொண்டு வந்திருக்காரு. சில தற்கூரிகள்லாம் சொல்லலாம், அவர் வந்து ரோடு போட்டு தரல, சாக்கடை கட்டி தரலன்ட்டு. சாக்கடை கட்டி தர்றதும் ரோடு போட்டு தர்றது வந்து திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எம்பியோட வேலை கிடையாது. அதுக்கு தான் வந்து அரசாங்கம் கட்டமைப்புகளை கொடுத்துருக்காங்க. எம்பி, எம்எல்ஏ, அது கீழே வந்து வார்டு கவுன்சிலரு, அது கீழே வந்து ஒவ்வொரு கேட்டகரி, அரசாங்கத்தினுடைய கேட்டகரி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரி அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பாலிசி மேக்கிங் விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்காரு. இன்றைக்கி வந்து அரியலூரில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த மருத்துவக் கல்லூரியை அரியலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்த நபர் யார்? திருமாவளவன். அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவருமே பெட்டிஷன் கொடுக்குறாரு. கொடுத்து மருத்துவக் கல்லூரி கண்டிப்பாக நம்மளை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி அரியலூரில் இருக்குது அப்படின்னா அது திருமாவளவன் காரணம். அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு மட்டும் நீங்கள் மருத்துவக் கல்லூரி கொண்டு வாங்கன்னு கேட்கல. அவர் வந்து அந்த தொகுதியில் வாழுகின்ற மக்கள் எல்லாருக்குமே மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லி கொண்டு வந்தார். இன்றைக்கி வந்து அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்கு. நிறையா ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற அனைத்தும் கடந்து அந்த மருத்துவக் கல்லூரி மூலமாக பலன் அடைந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் ஏராளம், தமிழ்நாட்டில் ஏராளம். ஸோ அப்படின்ற விஷயத்தில் அவருடைய வந்து செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதன் விளைவுகளாக கூட இந்த முருகுமாறன் என்று சொல்லப்படுகின்ற கேண்டிடேட், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேண்டிடேட் வந்து பின்வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து இருக்க நிறையா பேர்கள் சொல்லுவாங்க, ஏய் என்னப்பா போனோட்ட வந்து ரொம்ப பெரிய அளவுலையே ஜெயிச்சிட்டார் திருமாவளவன், வெறும் 3219 ஓட்டு வித்தியாசம் தான் திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து அவர் வந்து பெரிய மாஸ் லீடர் மாதிரி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லக்கூடும். அதாவது திருமாவளவர்கள் அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தோம்னா 5,229 ஓட்டுகள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன், அவர் வந்து வாங்கிய ஓட்டுகள் எவ்வளோ பார்த்தோம்னா 4,97,10. ஸோ வேரியன்ஸ் என்பது எவ்வளோ பார்த்தோம்னா வெறும் 3,219 தான் வேரியன்ஸ். இந்த இடத்துல நம்ம இந்த இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தை ரொம்ப பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இந்திய நாட்டிலே வந்து கடைசியாக வெற்றி பெற்ற ஒரு எம்பி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு எம்பி யாருன்னா அது திருமாவளவன். மற்ற நபருடைய வெற்றியெல்லாம் ஈஸியாக அறிவிச்சிட்டாங்க, இப்போ அப்படின்னா அறிவிச்சிட்டாங்க. ஆனால் திருமாவளவனுடைய வெற்றி மட்டும்தான் தேர்தல் கவுண்டிங் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு அடுத்த நாள் அதிகாலையில் ஒரு 2-2:30 அறிவிக்கிறாங்க. இந்திய நாட்டிலே கடைசியாக அறிவிக்கப்பட்ட எம்பி திருமாவளவன். சூழ்ச்சி பண்ணி தான் அவருடைய வெற்றியை வந்து லேட்டாக அறிவிச்சாங்க. அது சூழ்ச்சி என்பதற்கு இன்னொரு ஆதாரம் சொல்லவா, அதாவது ஒரு ஓட் பேலட் இருக்கு இல்லையா, அந்த ஓட் பேலட்டுடைய எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தோம்னா 2000 வாக்கு வந்து அதில் வந்து சேகரிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெலாம் அந்த எலெக்ஷன் கவுண்டிங் டேட்டில் இரவு 11 மணிக்கெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரும்பாலும் எல்லா வாக்குகளையும் எண்ணி முடிச்சிட்டாங்க. யார்? திருமாவளவனுடைய தொகுதியில் வந்து எண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போவே திருமாவளவன் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 3200 சம்திங் அவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வந்து முன்னிலை வந்து இருக்கார். ஆனால் அடுத்தபடியாக எவ்வளோ ஓட்டு இருக்குது, எவ்வளோ ஒரு பெட்டி இருக்குது, என்ன வேண்டிய பெட்டி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் எண்ணிக்கை இருக்குது.
அப்போ நீங்கள் பாருங்கள் 11 மணிக்கே வந்து 3000 ஓட்டு வித்தியாசம் லீடிங்கில் இருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு பெட்டி மட்டும் எண்ண வேண்டியது வந்து இருக்குது. அப்போ அந்த ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெட்டியை பிரித்து எண்ணாலும் கூட அந்த பெட்டியில் வந்து 2000 வாக்குகள் தான் வந்து இருக்கும். அப்போ அந்த 2000 வாக்குகளுமே எதிர்த்தரப்புக்கு போவதாக இருந்தால் திருமாவளவன் 1000 ஓட்டு வித்தியாசத்துலையும் ஜெயிக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி வந்து கண்கூடாகவே அந்த இது வெற்றி தெரியுது. அப்படி இருந்த போதிலும் கூட டிலே பண்ணாங்க. அந்த கடைசியாக அந்த ஒரு பெட்டியை திறக்காவிட்டாலும் ஒரே திறந்தாலும் கூட 2000 ஓட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்க்கட்சிக்கு போனாலும் கூட இவர் 1000 ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெறாரு. ஏன்னா ஆல்ரெடி 3000 ஓட்டு வந்து லீடிங்கில் இருக்காரு. ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட டிலே பண்ணி அன்னைக்கு இரவு 2:30 மணிக்கு தான் அறிவிக்கிறாங்க. ஸோ சூழ்ச்சி, சரிங்களா. ஸோ திருமாவளவனுடைய வெற்றி வந்து திட்டமிட்டு போனட்டம் வந்து மறுக்கப்பட்டது, காலம் தாழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கான தேவைகள் வந்து இந்த வருடம் எழாது என்பதனை கூறிக்கொண்டு, அதே மாதிரி அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருப்பதின் விளைவாக இந்த வட்டம் வாக்கு வித்தியாசங்களும் கூட அதிகமாகும் என்பதனை கூறிக்கொண்டு, இப்போட சமீபத்தில் இஸ்லாமிய மக்கள் கூட சொன்னாங்க திருமாவளவனை 1,00,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவருடைய வெற்றி என்பது கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக நம்மளால் அதிக 1,00,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சிறு புரட்சி செய்கின்ற புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.